இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது கர்நாடகாவில் ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் அப்படின்னு இல்லை, திக்கான பேன் எது வேணாலுமே எடுத்துக்கலாம். அதில் ஏற்கனவே திக்காக காய்ச்சின பால் 1/2 லிட்டர் அளவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அதில் ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு மிதமான தீயை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு காய வைங்க. பால் நல்லா திக்காக இருந்ததுன்னா சீக்கிரமாக நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடும். சிலருக்கு எருமை பால் கிடைக்கும். எருமை பால் கிடைக்கிற ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா எருமை பால் வாங்கிக்கோங்க. ஏன்னா எருமை பால் நல்லா திக்காக இருக்கும். அதனால தான் பால் பாதி அளவு நல்லா சுருங்கின பிறகு அதில் 100 கிராம் அளவுள்ள, அதாவது 100 ml அளவுள்ள தயிர் இதில் சேர்த்துக்கணும். நீங்கள் சேர்க்குற தயிர் நல்லா கெட்டியாக இருக்கட்டும். மோராக சேர்த்துடக்கூடாது. தயிர் நம்ம சேர்க்குறோன்னா அது நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணியெல்லாம் இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த உடனேயே திரிய ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இதில் 150 கிராம் அளவுள்ள வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை சேர்த்துட்டு இதே போல் கலந்து விடணும். கலந்து விடும்பொழுது பார்த்திங்கன்னா நீர்க்க ஆரம்பிச்சிடும். எப்பொழுதுமே சர்க்கரை சேர்த்த உடனேயே நம்ம எந்த ரெசிபி செய்கிறோமோ அது கொஞ்சம் நீர்க்க ஆரம்பிச்சிடும். பார்த்தா தெரியுது இல்லைங்களா? உங்களுக்கு தண்ணி தனியாகவும் திரியாகவும் இருக்குது. அதனால தான் பால் நல்லா சுருங்க நம்ம காய்ச்சணும். இது ஒரு ஸ்டவ்வில் அப்படியே இருக்கட்டும். அந்த சமயத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் அடிகனமாக திக்காக இருக்கிற ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் 150 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணிலாம் எதுவுமே விடாத இது போல் சர்க்கரையை நம்ம கலந்து விட போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரையை கேரமலைஸ் செய்ய போகிறோம். இந்த சர்க்கரை அப்படியே உருக ஆரம்பிக்கும். உருகி, அதாவது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா உருகி தேன் கலரில் நமக்கு கிடைக்கும். இது போல் ஒரு கலர் வரணும். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா உருகி இருக்கணும். தீயை நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. தீ அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது அப்படியே கருகி போயிடும். கருகிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து கசப்பு டேஸ்ட்டு நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் ஒரு கலர் வந்த உடனேயே இந்த சூட்டோடையே எடுத்து பக்கத்தில் நம்மளோட பால் சுருங்கிட்டு இருக்குது பார்த்திங்களா, இதில் அப்படியே கொட்டிடுங்க. கொட்டும் பொழுது கவனமாக கொட்டுங்க. ஏன்னா இதுவும் சூடாக இருக்குது இதுவும் சூடாக இருக்குன்றதுனால தெரிக்கும் மேலெல்லாம். அதனால தான் அடி கனமாக நல்ல அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு, அதே போல் கேரமலைஸ் பண்ணுற அந்த பாத்திரத்துக்கு கைப்பிடி இருக்க பாத்திரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் கொட்டும் பொழுது வெளியே தெரிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவு நல்லா இது சுருங்கி வந்துட்டுருக்கு. இது இன்னும் நல்லா சுருங்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு இது வரணும். அல்வா பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை சூடாகவும் சாப்பிட்லாம், நம்ம ஆறின பிறகும் சாப்பிட்லாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். 15 days to 1 month நல்லாவே இருக்கும். இது போல் ஒரு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப பாகு முறிய விட்டுட்டிங்கன்னா அப்படியே இது நல்லா கட்டியாக ஆகிடும். அதாவது நம்ம இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா கமர்கட்டெலாம், அது போல் திக்காகிடும். அதனால் கரெக்டான பதத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு இதை ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சுவையான அதே சமயத்தில் சிம்பிளான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியோட நேம் நான் டைட்டிலில் கொடுத்துருக்கேன். இது கர்நாடகாவில் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. டைட்டிலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி இதுக்கு முன்னாடி நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.